ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் ஓப்பன் சொல்லிட்டு மார்னிங்கே நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம உடனே டிசைட் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து 23,600 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 23,600 டு 23,700 இந்த ரேஞ்ச் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு இன்சைட்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதே நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு இன்சைட்லேயே இருந்தாங்க. அப் டு ஒரு 3 o'clock 2:45 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கிறாங்க. ஸோ 1 ஹவரில் பார்த்தாலும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு இன்சைடாகவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்துட்டாங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கி ட்ரேடு எடுக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்றதுக்காக நாங்கள் ட்ரேடை இன்றைக்கி டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் இமீடியட்டாக அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அவாய்ட் ட்ரேடிங் டுடே அப்படின்னு போட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஆல்சோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ் வேறு ரொம்ப வீக் ஆகிருக்காங்க. ஸோ இட் இஸ் நியர்லி 96.38 per USD இந்த ரேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது ஆல் டைம் லோ. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்தியன் ருபீஸும் நமக்கு ரொம்ப லோவாக இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாமல் ஸோ ஒரு குட் நியூஸ்க்காக இருக்குது. அடுத்து ஒரு பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஸோ எய்தர் அது டவுன் சைடாகவும் இருக்கலாம், அப் சைடாகவும் இருக்கலாம். ஸோ மார்க்கெட் நம்ம நேற்று அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணலை அப்படின்னாக்கா 23,800 கிராஸ் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ரன் ஆவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டியில் நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம்னா பெருசாக எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ நேற்று சொன்ன அதே பிளான் தான் இன்றைக்கும் நமக்கு. இந்த 23,780 இந்த ரேஞ்சுக்கு அபவ் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சாலும் நமக்கு இங்கே 23,800 நியர்பை வந்து நமக்கு 800, 840 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். டவுன் சைடில் நம்ம ஏற்கனவே கொடுத்த அதே கீ லெவல்ஸ் தான் 23,430, 23,264 இந்த ரேஞ்ச் வந்து நல்ல சப்போர்ட்டாகவே இருக்கும். ஆல்ரெடி இந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நமக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டாக இருக்குது. டாப் சைட்லேயும் நமக்கு 23,800லேருந்து 24,000 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்குது. இதே நீங்கள் டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசுனது தான். ஸோ அடுத்து 6 நாள் 6 கேண்டில்ஸு ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு இன்சைட்லேயே இந்த 6 கேண்டிலுமே ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் வந்து மார்க்கெட்டு ஒரு மொமெண்டம் வரணும் அப்படின்னாக்கா வேர்ல்டு லெவலில் ஒரு நல்ல நியூஸ் வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருபீஸ் ரொம்ப வீக்கன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்க முடியும். சென்செக்ஸ்லேயும் சேம் ஸ்டோரி தான். ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து 12th மே அன்றைக்கோட கேண்டில் டே கேண்டிலு. ஸோ இந்த கேண்டிலுக்கு இன்சைடாகவே அடுத்த 5 நாளும் உள்ளேயே இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க. நமக்கு அப் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ டவுன் சைடில் வந்து நமக்கு ரேஞ்சு சப்போர்ட் லெவல் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தோம். ஸோ இதையே நீங்கள் 5 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த டாப் சைடு கேப் ஆர்டருக்கு போல் இந்த டாப் சைடு கேப் ஆர்டர் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நியர்பையே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே மூவ் பண்ண முடியாமல் டவுன் சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த இதே கீ லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்தா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ நம்ம எஸ்டர்டே வந்து டே ஐயை மார்க் பண்ணோம். ஸோ இந்த டே ஐயிலேயே கேண்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரன் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, இந்த டே ஐயை தாண்டி மார்க்கெட் வெளியில் போல் இந்த டே ஐக்குள்ளேயே இன்றைக்கி டே ஃபுல்லாகவும் முடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, 53,670 இந்த ரேஞ்ச் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுன் சைடு நமக்கு சின்ன ஒரு கேப் ஆர்டர் இருக்குது இந்த ஏரியா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எதுவுமே இல்லை. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை கொடுத்துருக்கோம். டெலிகிராம் குரூப்பில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நியூஸ் எல்லாமே உடனுக்குடன் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.